நான் இன்னைக்கு முசிறியில இருக்கேன். முசிறியில கங்கா கார்ஸ். ஆமாங்க, அடுத்த அப்டேட்டுக்கு வந்தாச்சு. இந்த அப்டேட்லையும் உங்களுக்காக ஒரு 1,00,000 ரூபாயிலேருந்து பட்ஜெட் கார்கள் நிறையா இருக்கு. என்னென்ன கார்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஓனர் அண்ட் பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அதே மாதிரி சில கார்களுக்கெல்லாம் கிலோமீட்டர் சொல்லாமல் இருந்திருப்பாரு வீடியோவில். முழுசா பாருங்க, எல்லாத்துக்கும் கிலோமீட்டர் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் இருக்கு, ஹோண்டா சிட்டி இருக்கு, சன்னி இருக்கு, டிசைர் பெட்ரோல் இருக்கு, டாடா டியாகோ டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டாடா சுமோ கோல்டு இருக்கு, அது இல்லாமல் ஈகோ இருக்கு, i20 இருக்கு, i10 இருக்கு, இண்டிகா லோ பட்ஜெட்ல கிடக்கு. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்மளே சூப்பராக இருக்கணும். வீடியோஸை முழுசாக பாருங்க. நிறைய கார்கள் மார்க்கெட் ரேட்டோட முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரைஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ராப் பண்ணி தான் நம்ம கங்கா கார்ஸில் கேட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுங்க. அதனால எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். வாங்க கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கண்ணே, வாங்க. இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேண்ணே. சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். லாஸ்ட் டைமா வீடியோ போட்டோம், நல்ல என்கொயரிஸ், நல்ல சேல்ஸும் கூட. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல, ஒரு மாசம் ஆச்சு வீடியோ போட்டு. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு அண்ணனை கூப்பிட்டுருக்கோம். கண்டிப்பா வாங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு கார் கொடுக்கறதுல நம்மளுக்கு பிஸியெல்லாம் இல்ல. நல்ல ரேட்டு கொடுத்தா சப்போர்ட் பண்ணிடுவோம். அது இல்லாம தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா நீங்க நல்லாவே கொடுக்குறீங்க. ரேட்டுக்கு ஓரளவுக்கு ரீசனபிளா மார்க்கெட் ரேட்டோட. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒரு 5 லட்சம் ரூபா போற இடத்துல நீங்க ஒரு 470. கண்டிப்பா, ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன மார்ஜின் வச்சு கொடுத்தோம்னாலே பிசினஸ் நல்லா போகுது. ஆமாங்கண்ணே. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த கார் இந்த ஒரு கார் எடுத்தவங்க அடுத்த நான் கண்டிப்பா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்க சப்ஸ்கிரைபர்ஸே ஆல்ரெடி வண்டி எடுத்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க மூலியமா கான்டாக்ட் ஆகி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுதான் நம்மளுடைய நோக்கமே. சரிங்கண்ணே, எப்பவும் போல அட்ரஸ் சொல்லிருங்க. நம்ம கார் லொகேஷன் பாத்தீங்கன்னா கங்கா கார்ஸ் முசிறி, துறையூர் ரோடு, திருமுருகன் நகருங்க. திருச்சியில இருந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நாமக்கல் போற வழி முசிறி பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம ஒரு 500 மீட்டர் தான் நம்ம ஆபீஸ். முசிறி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு சொன்னீங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிக்குவோம். பஸ்ல வந்தா பிக்கப் பண்ணிக்கலாம். கார்லயோ மத்தபடி வந்தான்னா கங்கா துறையூர் ரோடு. ஆமா, கங்கா கார்ஸ் கூகுள்ல போட்டீங்கன்னா போதும் வந்துரும். கங்கா கார்ஸ் முசிறின்னு போட்டீங்கன்னா போதும், கூகுள்ல வந்துரும். ரைட்ண்ணே. இப்போ ஃபர்ஸ்ட்ல என்ன கார்னே பாக்குறோம். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே. 2010 மாடல், 3rd ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஒரிஜினலாகவே ஓடின கிலோமீட்டர் 130 ஓடி இருக்குண்ணே. 5 வீலுமே அலாய் வீல் போட்டிருக்கு. 4 டயருமே ஒரு 80% இருக்கும். வண்டி எக்ஸலண்டாக இருக்கும். 2010 மாடல், பெட்ரோல் வண்டி, 3 ஓனரு. கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,55,000 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். வாங்க, நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு ஸ்ரீராமில் ஒரு 150 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். வண்டி நல்லாயிருக்கும். சீட் கவர்லாம் புதுசு. வண்டி 4 டயருமே ஒரு 80% இருக்கும். ஆமாண்ணே, டயர் நல்லா இருக்கும். நேரில் வந்து பாருங்க. 255 கேட்குறோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்குண்ணே. பெட்ரோலுங்கிறனால மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா? ஆமாம், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சம்மர் வந்துருச்சு. கண்டிப்பாக எல்லா வண்டிலையும் ஏசி வேணும். மோஸ்ட்டாக ஓரளவுக்கு இப்போ ஏசி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடறோம். ஏசி இல்லைன்னா கூட ஏதாவது சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைகள் இருந்தால் ஏசி ரெடி பண்ணி வச்சிடறோம். ஆனால் கார்னா ஏசி இருக்கணும். ஏசி இல்லைன்னா காரில் ஓட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் சம்மரில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாம். டியாகோண்ணே, டாடா டியாகோ 2020 மாடல்ண்ணே. 2 ஓனர், டீசல்ண்ணே. மைலேஜ் எப்படி வச்சாலும் ஒரு 25, 23 ஈஸியா கொடுக்குற வண்டி. 25 கேரண்டியா கொடுக்குற வண்டி இது. 2020 மாடல், 2 ஓனர், டீசல். ஓடி இருக்க கிலோமீட்டர் 93,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஸ்கிராச் எதுவும் இருக்காது. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். மிட் வேரியன்ட் தான், ஆனா டுவல் ஏர் பேக் வந்துடும். ஓகே, 2 ஏர் பேக் வந்துருது. ஆமா. வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் 4 lakhs கோட் பண்றோம். ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு கஸ்டமருக்கு அப்படின்னா ஈஸியா 4 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 4 ரூபா லோனே வாங்கி கொடுத்துடலாம். ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். இது டீசல் இன்ஜின்னா என்ன 3 சிலிண்டர் வரும். ரெவோட்ரான்னு போட்டு விட்டாங்க. டீசலுக்காக, மைலேஜுக்காக விட்டாங்க. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். மைலேஜ் ரேஞ்ச் எதிர்பார்க்கறவங்க, டெய்லி யூஸ், ஆபீஸ் யூஸ், டெய்லி போயிட்டு வரவங்களுக்கு இந்த வண்டி ஒரு நல்ல வண்டி. 22 வீலர் ரேஞ்சுக்கு எதிர்பார்க்க. கண்டிப்பா ஏசி எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில. ஓகேண்ணா, எடுத்தா கஸ்டமர் அப்படியே ஓட்டிட்டு போகலாம். 4 லட்ச ரூபா கேட்குறோம், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணா. 3000 ரூபா ஈஸியா லோன் கிடைக்கும். சிபில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 4 lakhs லோனே வாங்கி கொடுக்கலாம். சிபில் நல்லா இருந்தா 4 lakhs பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு i10 2012 மாடல், சிங்கிள் ஓனர்ண்ணே. இதெல்லாம் வண்டி ரொம்ப கம்மியான பிரைஸ்ல கொடுத்துடலாம்.
வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் 75,000 ஓடி இருக்கு, ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். வண்டியில 4 டயருமே ஒரு 50 to 70% இருக்கும். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது. ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் சேல் வண்டி தான். 2012 மாடல், சிங்கிள் ஓனர் தான். வண்டி நல்லா இருக்கும். ஒரு ஓனர் கண்டிஷன்ல வண்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 245 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். 1.2 கப்பா இன்ஜின் வந்துடும். IRD கிடையாது, கப்பா இன்ஜின் வந்துடும். 12 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல். 245 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுத்துடலாம். வண்டி நல்லா இருக்கும். ஓகேண்ணே. ஐட்டன் பொதுவாகவே எல்லாருக்குமே யூஸ் ஆகும். சிட்டில நல்லா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்ல டக்கு டக்குன்னு பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணலாம். உள்ளே சீட்டிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கு ஹைட்டாவே. ஆமா, ஹைட் பர்சன்ட்லாம் நல்லா டிரைவிங் நல்லா இருக்கும். ஆமா. ஓகேண்ணே. இதுக்கு லோனு ஒரு 2 ரூபா ஈஸியா கிடைக்குண்ணே. ஓகே, 2 லட்ச ரூபா ஈஸியா கிடைக்கும். அப்புறம் கையில ஒரு 25 ரூபா 30 ரூபா கொண்டு வந்தாங்கன்னா லோன் ஈஸியா பண்ணி கொடுத்தலாம். நெக்ஸ்ட் சேம் ஐட்டன் தானே. இது ஒரு 2012 மாடல், 2 ஓனர்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும். 65,000 ஓடி இருக்கு, ஒரிஜினல் கிலோமீட்டர் தான். வண்டியோட அவுட்லுக் பாருங்க, நல்லா இருக்கும். 4 டயருமே ஒரு 50 to 60% இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. வண்டியில எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். இது கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 240 கொடுத்துடலானே. 2012 கிடையாது, மாத்தி சொல்லிட்டேன். 2011 மாடல், 11 மாடல், 2 ஓனர், பெட்ரோல். 240 ஃபைனலா கொடுக்கலாம். ஓகேண்ணே. வண்டி நல்லா இருக்கும். எந்த டென்ட், ஸ்கிராட்ச், ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. நல்லா இருக்குண்ணே. நம்ம கிட்ட இருக்க எல்லா வண்டியிலுமே ஏசி, எல்லா வண்டியிலுமே ஒர்க்கிங் தான். பர்டிகுலரா ஏசி ஒர்க்கிங்கானு கேட்க தேவையில்லை. ஆமா, எல்லா வண்டியிலுமே ஏசி ஒர்க்கிங் தான். ஓகேண்ணே. வண்டி குவாலிட்டியா இருக்குண்ணே. ஒரு ஐட்டன் தேடுறவங்களுக்கு இது நல்ல பெஸ்ட் ஆப்ஷன். நல்லா இருக்கு, கலருமே நல்லா இருக்கு. வண்டி நம்பருமே இது 87, 89, அது 90, 96 நினைக்கிறேன். கரெக்ட், 90, 96 ஃபேன்சி நம்பரா இருக்கு. 2 வண்டியுமே கன்சிடர் பண்ணலாம். பிரைஸ் ஒரு ரேஞ்ச் ஒண்ணுதானே. உங்களுக்கு அந்த வண்டி ஃபிக்ஸடா ஒரு 230 கொடுத்துடலாம், இல்ல 225 கூட கொடுத்துடலாம். ரெட் கலர் ஐட்டன். ஆமா, வண்டி நல்லா இருக்கும். சிங்கிள் ஓனர், வண்டி குவாலிட்டியா இருக்கும். 2.25 ரூபா வெரி ஃபைனலா கொடுக்கலாம் அந்த வண்டி. ஓகேண்ணே. இந்த வண்டி ஒரு இதுவும் சேம் 225 கொடுத்துடலாம் ஃபிக்ஸடா. அதான் சேம் பிரைஸ் தானே. ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். அந்த செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 11 2 ஓனர், அது 12 1 ஓனர். 12 1 ஓனர். ஓகே. நெக்ஸ்ட் போலாமாண்ணே. நெக்ஸ்ட் இது ஒரு i20 பெட்ரோல் வண்டிண்ணே. 2009 மாடல்ண்ணே. FC இன்சூரன்ஸ் இல்ல, முடிஞ்சிருச்சு. வண்டி நல்லா இருக்கும், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. 2வது டிஓ சேலம் RDOல தான் இருக்கு வண்டி. ஓகே, ஈஸியா FC எடுத்துக்கலாம். வேணும்னா கஸ்டமருக்கு FC எடுத்து கொடுத்துடலாம். ஃபிக்ஸடா அந்த வண்டிக்கு ஒரு விலை சொல்றேனே, 1,40,000 வந்தா வெரி ஃபைனலா அந்த வண்டி கொடுத்துடலாம். ஓகே. இந்த ரேட்டுக்கு வண்டி கிடைக்குமான்னு தெரியாது எனக்கு. எவ்வளவு? 1,40,000 வண்டிக்கு மட்டும் விலை சொல்றேன். FC இன்சூரன்ஸ்னா அதுக்கு தனியா அடிஷனல் ஆகும் அமௌண்ட். இப்போ வண்டியோட ரேட் 1,40,000 தானே. ஆமா, 140 கொடுத்தா அந்த வண்டி எடுத்துட்டு போலாம். பெட்ரோல் ஒண்ணு எடுக்கலாம், எடுத்து கூட வண்டி நல்லா இருக்கும், அவசியம் இல்லையே. செலவு என்ன, ஒரு செலவு இல்லையா கூட யோசிக்கணுமே. வண்டி நல்லா இருக்கும். அப்படியே இன்டீரியர் காட்டுங்க, நல்லா இருக்கும். என்ன மாடல் சொன்னீங்க? 9 மாடல்ண்ணே. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி. ஓகேண்ணே. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ஓகேண்ணே. வண்டி எடுத்தாங்கன்னா FC இன்சூரன்ஸ் போடணும். அதுக்கு மட்டும் அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நானே போட்டு தந்துடுறேன். ஓகேண்ணே. எவ்வளோண்ணே வரும் அதுக்கு? எப்படி பார்த்தாலும் ஒரு 12 13 இந்த மாதிரி வரும். 12 to 13,000 வரும். இன்சூரன்ஸ் FC எல்லாம் சேர்த்து சொல்றேன். இந்த கவர்னு இருக்கானே, அது இல்லண்ணே. ஓகே, அது ஆர்டர் போட்டுக்கலாம். அது 300 400 வரும், போட்டுக்கலாம். ஓகேண்ணே. ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். ஆமா, ஃபிக்ஸடா 1,40,000 கொடுத்துடலாண்ணே. 9 மாடல், 2 ஓனர், பெட்ரோல். 140 ஃபைனலா கொடுக்கலாம். மேக்னா டைப், 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டீரிங் எல்லாமே வந்துடும். ஓகேண்ணே. ஏசி ஒர்க்கிங் தான். அடுத்து எந்த வண்டி போறோம்? அடுத்து நம்ம ஈக்கோ பாத்துறலாண்ணே. ஓகே. 2022 மாடல்ண்ணே. சிங்கிள் ஓனர், பெட்ரோல், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி நல்லா இருக்கும். எந்த ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஸ்கிராட்ச் எதுவும் கிடையாது. 40,000 ஓடி இருக்கு. ஒரு ஈக்கோ புது வண்டி எடுக்கிற அவங்களுக்கு ஒரு பட்ஜெட் கம்மியா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா இந்த வண்டி நல்ல ஆப்ஷன். 2 ஏர் பேக் வந்துருண்ணே. ABS வந்துடும். வண்டி 7 சீட்டர் வண்டி, ஒரிஜினாலிட்டியா இருக்கும். இது நான் AC டைப்ண்ணே. ஆமா, 5 ஸ்டார்ல மட்டும்தான் AC வரும். இது 5 சீட்டர்ல AC வரும், 7 சீட்டர்ல AC வராது. நான் AC போட்டுக்கலாம். செலவு ஒரு 25 ரூபா to 30 ரூபா ஆகும். எல்லாம் பேசி வச்சிருக்கேன். ஓகேனா அதை போட்டு கொடுத்துருவேன். தேவைப்பட்டுச்சுன்னா போட்டு கொடுத்துடலாம். 25 ரூபா to 30 ரூபா ஆகும். கம்பெனி OE ஸ்பேர் தான் சொல்றேன், நான் ஆட்டோ மார்க்கெட் சொல்ல கிடையாது. OE போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்து AC போட்டுக்கிட்டு 7 சீட்டர் தானே
ஒரு 2 ஃபேமிலி ஒரு ஃபேமிலி வந்து நம்ம டூர் பேக்கேஜ் மாதிரி கண்டிப்பா ஏரியால வந்து கூட்டிட்டு போயிட்டு வரலாம். 22 மாடல், ஒரு ஓனர், 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கேட்கிறோம். பிக்சட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஒரு 4.25 ரூபா வரைக்கும் ஃபைனலா கொடுக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் பாக்குறது ஹோண்டா சிட்டிண்ணே. 2014 மாடல், 2 ஓனர், பெட்ரோல்ண்ணே. வண்டி எக்ஸலண்டா இருக்கும். ஒரு நல்ல ஹோண்டா சிட்டி எதிர்பார்க்குறவங்களுக்கு இது சூப்பரான வண்டி. 2014 மாடல், 2 ஓனர், பெட்ரோல் வண்டி. எஸ்வி டைப்புங்க. ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இன்டீரியர் பார்த்தாங்கன்னா ஹோண்டா சிட்டிக்கு உண்டான இன்டீரியர் இதில் இருக்கும். வண்டி நல்லா இருக்கு. இதுக்கு வீடியோ காண்டி சொல்லலை, கஸ்டமர் பார்த்தாங்கன்னா உடனே லைக் பண்ணுற வண்டி இது. கலருமே நல்ல அட்ராக்டிவான கலர் தான். 2014 மாடல், 2 ஓனர், பெட்ரோல், 90,000 சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஹோண்டா சிட்டி வச்சிருக்கவங்கள அந்த ஐபோன் வச்சிருக்க மாதிரியான. ஆமா, ஒரு பிரீமியமான கார் தான். ஆனா பட்ஜெட்னே இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா டிசைரோட இது ஈக்குவலா ரேட் கம்மியா தான் கிடைக்குது. ஆமா, டிசைரை கம்பேர் பண்றப்ப இது ஒரு மார்க்கெட்ல ஒரு 20 ரூபா போற கம்மியா தான் கிடைக்குது. ஏன்னா டிசைர் வந்து கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லியான வண்டி, யூசர் ஃப்ரெண்ட்லி. இது அப்படி கிடையாது, கொஞ்சம் ஸ்பேர்ஸ் எல்லாம் காஸ்ட்லி. 2014 மாடல்ல ஐபோன் காஸ்ட்லி தானே. கண்டிப்பா எல்லாருமே ஐபோன் வச்சிருக்கோமே. உண்மைதான். 2014 மாடல், 2 ஓனர், பெட்ரோல். கேட்குற பிரைஸ் 425 கேட்குறோம். 4,25,000 ரூபா கேட்குறோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 3,000 ரூபா லோன் கிடைக்கணும் ஈஸியா அந்த வண்டிக்கு. சூப்பர்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும், டிரைவ் பண்ணி பாருங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். 2 ஓனர், பெட்ரோல் வண்டி. மைலேஜ் எப்படி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு 18 to 20 கிடைக்கும். ஹைவேஸ்ல சிட்டிக்குள்ள போறப்ப ஒரு 15 to 17 கிடைக்கும். எவ்வளவு கேட்டீங்கன்னா 425 கேட்குறோம். ஓகே ஓகே, ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க, கம்மி பண்ணி. நெக்ஸ்ட் பார்க்கறது ஒரு ரிட்ஸ்ண்ணே. 2013 மாடல், 2 ஓனர், டீசல். ஸ்விஃப்ட் டிசைர், ஸ்விஃப்ட்டுக்கு எடுக்கிறவங்க இந்த வண்டி போகலாம். சேம் டீசல் இன்ஜின், அதே இன்ஜின் தான் வரும், கோட்ரா ஜெட் இன்ஜின் தான் வரும். வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 20 ஈஸியாக கிடைக்கிற வண்டி. கண்டிப்பா வண்டி நல்லா இருக்கும். 2013 மாடல், 2 ஓனர், டீசல் வண்டி. வண்டி கோட் பண்ற பிரைஸ் ஃபிக்ஸடா 250 கொடுக்கலாண்ணே. 2,50,000 ரூபா கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. கஸ்டமரோட ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா 2 to 2,25 லோனே பண்ணி கொடுக்கலாம். ஒரு 25 ரூபா கொண்டு வந்தா போதும், லோன் பண்ணி கொடுத்தலாம் அந்த வண்டிக்கு. ஆனா டீசல்லாம் நல்லா போகும். ஏன் போன வீடியோல இந்த வண்டி வந்துச்சுல? ஆமாண்ணே, இருந்துச்சு. போன வீடியோல இந்த வண்டி காமிச்சோம். என்ன ரீசன்னா இடையில இந்த ஒரு கூலர் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு. ஓ சரி சரி, அது மாத்த விட்டு இப்பதான் வண்டி வந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. வண்டி நல்லா இருக்கும், டிரைவ் பண்ணி பாருங்க. வண்டி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதை ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதனாலதான் அந்த வண்டி விற்காம இருந்துச்சு, வேற ஒன்றும் ரீசன் கிடையாது. ரைட். இப்போதைக்கு வண்டி ரெடி டு யூஸ் தான். அப்ப ரெடி டு யூஸ் தான், வேற ஒன்றும் இல்ல. ஏன்னா ரிட்ஸ்ல உண்மைக்கு யார் வேணாலும் நம்பி எடுக்கலாம். அதுல நல்லா இருக்கும் வண்டி. பெரிய நட்டா 1000 போட்டா. ஆமா, யூஸ் பண்ணிட்டு 1 வருஷம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தாலுமே ஒரு நல்ல மார்க்கெட் ரீவேல்யூ இருக்க வண்டி தானே. உங்களுக்கு ஸ்விஃப்ட் அளவு இருக்காது, ஸ்விஃப்ட்டை விட கொஞ்சம் கம்மி தான். ஆனா ரீவேல்யூ நல்லா கம்மியா தானே கொடுக்குறோம். ஆமா, அப்ப அதே ரேட்ல தானே கம்மி. 13 ஸ்விஃப்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்க 3 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஈஸியா வந்துடும். ஆனா இது ஒரு 250 ஃபிக்ஸடா கொடுக்கலாம். ஓகேண்ணா, வாங்க நேர்ல வாங்க, அதுல இருந்து அனுசரிச்சு கொடுக்க முடியும்னு பாக்குறோம். 13 மாடல், 2 ஓனர், டீசல் வண்டி. வாங்க, அதை கம்மி பண்ணி தரேன். வந்து 2 ரூபா to 2,500 ரூபா ஈஸியா லோன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு ஃபோர்டு ஃபியஸ்டானே, கிளாசிக் டைட்டானியம் டீசல் வண்டினே. 2014 மாடல், 15 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர், டீசல் வண்டி. டைட்டானியம்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வண்டி நல்லா இருக்கும்ண்ணே. வண்டியில சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை மட்டும் கஸ்டமர் எடுத்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். இன்ஜின் சூப்பரா இருக்கும்ண்ணே. 1 lakh ஓடி இருக்கு வண்டி. இன்ஜின் சூப்பரா இருக்கும். என்ஜின் பார்ட் பக்கம் எந்த கம்ப்ளைண்ட் இல்ல. இன்ஜின் பக்கம். மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒர்க்கும் கிடையாது. பாடியில சின்ன சின்ன குட்டி குட்டி வேலைகள் இருக்கும், அது வந்து லோ பட்ஜெட்ல கண்டுக்கிற முடியாது. அந்த ரஸ்ட் உருவாகும். ஆமா, இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் 250 கோட் பண்றோன்னே. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நேர்ல வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறோம். 14 மாடல், 15 ரிஜிஸ்ட்ரேஷன், டைட்டானியம் தான். 2 ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும். வண்டியில 4மே பிராண்ட் நியூ டயர். ஆமா, டயர் அதை பார்த்த உடனே வாய் எடுத்தேன். சரி, நீங்க டீட்டெயில் சொல்லி முடிக்கணும்னு. 4மே பிராண்ட் நியூ டயர். போட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் கூட ஓட்டல, நாங்க தான் போட்டோம் எடுத்து. ஓகே, வண்டி நல்லா இருக்கும். நேர்ல வந்து டிரைவ் பண்ணி பாருங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, கம்மி பண்ணி அனுசரிச்சு எடுத்துக்கலாம். வர எடுக்கணுங்கிறவங்க மாதிரி 2 லட்சம் ரூபா ஈஸியா லோன் கிடைக்கணும். ஓகே, ஏன்னா 14 மாடல் 15 ரிஜிஸ்ட்ரேஷன்ங்கிறப்ப ஈஸியா லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். இது எவ்வளவு கிடைக்கும் லிட்டருக்கு? ஒரு 18 to 20 எதிர்பார்க்கலாம். ஓகே, வண்டி நல்லா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸா ஒரு டீசல் வண்டி பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு நல்ல வண்டி இது. அதனாலதான் விலையும் கம்மியா சொல்லியிருக்கேன். 250 கேட்கறேன், ஃபிக்ஸட் கிடையாது, நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? நெக்ஸ்ட் இது ஒரு ரெனால்ட் குவிட்னு, ஆட்டோமேட்டிக் வண்டி. 2017 மாடல், 2 ஓனர், பெட்ரோல்ண்ணே. வண்டி நல்லா இருக்கும், எந்த ஒர்க்கும் கிடையாது. ஃப்ரண்ட் பானட்ல மட்டும் லைட்டா பெயிண்ட் ஃபேட் ஆயிருக்கும்.
இது மட்டும் தான் அந்த வண்டியில் கம்ப்ளைண்ட். 2017 மாடல், 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் வண்டி, பெட்ரோலு. வண்டி நல்லா இருக்கும். கேட்கக்கூடிய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 260 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் ப்ரைஸ் தான். லோன் ஒரு இன்டீரியர் பாருங்க நல்லா இருக்கும். வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாதுன்னு. ஃப்ரண்ட் பானட் மட்டும் லைட்டாக பெயிண்ட் ஃபேட் ஆகிருக்கு, அது மட்டும் தான் வண்டியில் வேலை. 2017 மாடல், 2 ஓனர், பெட்ரோல், ஆட்டோமேட்டிக். ப்ரைஸ் 260 கேட்குறோம். ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க கம்மி பண்ணி கொடுக்குறேன். ஒரு 2,500 ரூபா லோன் கிடைக்கணும் ஈஸியாக அந்த வண்டிக்கு. ஓகே. குயிட்ல எடுத்துட்டு பெரிய செலவு இருக்காதுல்ல? ஒன்றும் பெரிய செலவுலாம் கிடையாது, எடுத்தா அப்படியே ஓட்டலானே. அது எப்படி வெயில்ல நின்றுருக்கும்? அந்த வெயில்ல ஃபேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆக்சிடென்ட் ஆகி வேலை பார்த்து அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வெயில்ல நின்றனால பெயிண்ட் ஃபேட் ஆயிடுச்சு. இதுவுமே உங்க பெயிண்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன தெரிய போகுது? ஆமா, பெயிண்ட் பண்ணி வைக்கலாம். கஸ்டமர் வண்டி வேணாங்க, இருக்கிற கண்டிஷன்ல வித்து கொடுங்கன்னு சொன்னதுனால அப்படியே வச்சிருக்கோம், வேற ஒன்றும். நம்ம கஷ்டம், நமக்கு எடுக்கிறவங்க செலவு பண்ணணும், செலவு பண்ணி வச்சுக்கலாம். அது எடுக்கிறவங்களுக்கு நம்ம வேணா பெயிண்ட் ஷாப் ரெஃபர் பண்ணி நம்ம இதிலே பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. ஆமா, நேர்ல வாங்க. இது ஏன்னா குவிட் இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி உங்களுக்கு மார்க்கெட்ல 290 280 கீழே வண்டி கிடையாது. நாங்க கேட்கறதே 260 தான் கேட்கறோம். அது சின்னதா. ஆமா, அதுலயும் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா 2,500 ரூபா ஈஸியா லோன் கிடைக்கிற வண்டி இதெல்லாம். கண்டிப்பா வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். விலை வந்து கம்மியா சொல்றேன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்கு, அதனால கம்மியா சொல்றேன். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. வாங்க, அதுல இருந்து அனுசரிச்சு பண்ணி தரேன். ஓகே. ஆனா நெக்ஸ்ட் பாக்குற வண்டி ஒரு ஹோண்டா சிட்டிண்ணா, சூப்பரான வண்டி. அடுத்த ஃபர்ஸ்ட் இந்த ரெட் கலர் பார்த்தோம், அதை விட அது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். 2011 மாடல், 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்துடும். ஆட்டோமேட்டிக். ஆமா, வண்டியில 4 டயருமே பிராண்ட் நியூனே. போட்டு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. நான் தான் எடுத்து போட்டேன் டயர். வண்டி இன்டீரியர் அதை காட்டி இது எக்ஸலண்டா இருக்கும். வண்டியில எந்த ஒர்க்கும் கிடையாது. கஸ்டமர் எடுத்தா அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போகலாம். 2 ஏர் பேக், ABS எல்லாமே வந்துடும். வண்டி ஆவரேஜா மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 17 ஈஸியா கிடைக்கும். மாதிரியா இருக்கு. நானும் என்ன கண்ணாடியை காரணம் அப்படின்னு பார்த்தேன். இல்ல, வண்டி எக்ஸலண்டா இருக்குண்ணே. 2011 மாடல், 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். 3,20,000 ரூபாய் கேட்கறேன். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, ஏதாவது லிட்டில் பிட் நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறேன். 2011 மாடல், 2 ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல் வண்டி. 3,20 கேட்குறோம். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டியில எடுத்தா ஒரு ரூபா சிங்கிள் ரூபி செலவு கிடையாது. கஸ்டமர் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எடுத்து எங்கேயுமே எந்த ஒர்க்கும் கிடையாதுண்ணே, அப்படியே ஓட்டலாம். அவுட்லுக் பாருங்க, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. அந்த ஹோண்டா சிட்டி அந்த ஒரு ராயல் லுக் இதுல கண்டிப்பா ஃபீல் இருக்கும், ராயல் ஃபீல் கண்டிப்பா. ஆனா இந்த தூசி நின்னு இந்த தூசி தான் இதுல கேமரால. ஆமா ஆமா ஆமா. ஆனா இது தூசி தானே, அதுதான் கொஞ்சம் ஒரு ஃபேட்னஸா எனக்கு தெரியுது. சரி சரி, நல்லா இருக்கும். மற்றபடி நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு டாடா டியாகோண்ணே. லாஸ்ட் வீடியோல அந்த வண்டி பார்த்துருப்போம். 2019 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல். போகல. என்ன ரீசன்னா கஸ்டமருக்கு லோன் க்ளோஸ் ஆகாம இருக்கு, அதனால நாங்க கொடுக்காம வச்சிருக்கோம். அவரு ஃபாரின்ல இருக்காரு, அவர் வந்தோட வந்துட்டாரு. க்ளோஸ் பண்ணிடலாம், லோன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லோன் க்ளோஸ் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட். நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு நாங்க பேமெண்ட் கட்டிடுவோம். கட்டிட்டா நாங்க வண்டி இது பண்ணிடுவோம். ஆமா, 2019 மாடலா? ஆமாண்ணே, சிங்கிள் ஓனர், பெட்ரோல்ண்ணே. ஓகே, பேசிக் மாடல் தான், திருச்சி நம்பர், ஒரே ஓனரு. வண்டி கேட்குற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,25 கேட்குறோம், ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 3,25. ஆமாம், 2019 மாடல், 1 ஓனர், பெட்ரோல். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 75,000 ஓடி இருக்கு. நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறேன். 3,25 கேட்குறோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. 3,25னா லோனே ஃபுல்லா கிடைக்கும். ஃபுல்லாவே கிடைக்கும். ஃபுல் லோன் கிடைக்கும். 3,000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும். அதானே, அதுக்கு தான் வாய் எடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. பெட்ரோலுக்கு எவ்வளோண்ணே கொடுக்கும்? ஒரு 18 கிடைக்குண்ணே. 18 to 20 கிடைக்கும் மைலேஜ். ஓட்டுறவங்க ட்ரைனிங் பொறுத்து தான். நான் எல்லா கணக்கும் ஒன்று தான். டீசல் போட்டு மிச்சப்படுத்தி அப்புறம் கொண்டு மொத்தமாக செலவு ஒன்றும். இதுக்கெல்லாம் இன்ஜின் ஆயில் மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக சர்வீஸ் மாற்றிக்கிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணாலே போதும். வார்டு ஓடிக்கிட்டே கிடக்கும். ஆமாம், வண்டி நல்லா இருக்கும், டிரைவ் பண்ணி பாருங்க. ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் பிரைஸ் தான். நேரில் வாங்க, கம்மி பண்ணி கொடுக்குறேன். பார்க்கறது ஒரு நிசான் சன்னிண்ணே. 2012 டீசல் வண்டி, XL. 2 ஏர் பேக், ABS வரும். அலாய் வீல் வராது, புஷ் ஸ்டார்ட் வராது. வண்டி நல்லா இருக்கும். வண்டியில இந்த இது குரோம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, இந்த குரோம் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன், வந்துடும். 2-3 நாள்ல வந்துடும். அது கஸ்டமருக்கு புதுசே போட்டு கொடுத்துடலாம். ஓகே, இந்த குரோம் வண்டி நல்லா இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 4 டயர் நல்லா இருக்கும். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருக்கும். மெக்கானிசம் எக்ஸலண்டா இருக்கும். 2012 மாடல், 2 ஓனர், டீசல். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கு. 2 ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும். இது ஒரு ஃபால்கன் சேல் வண்டி தானே. கஸ்டமர் கேட்குற ப்ரைஸ் 270 கேட்குறாரு.
ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான், கம்மி பண்ணி கிடைக்கும். ஒரு நல்ல ஸ்பேசியஸான வண்டிண்ணே. ஆமா, மேக்ஸிமம் இந்த வண்டிலாம் எடுக்கிறவங்களாம் ஆனால் மைலேஜ் இது சொன்னா நம்ப மாட்டாங்க, 20 to 23 ஈஸியா கிடைக்குது வண்டி. டீசல்ல நல்ல மைலேஜ் கிடைக்குது. ஓகேண்ணே. நானே இப்போ பர்சனல் யூஸ்க்கு தான் ஓட்டிட்டு இருக்கேன். நல்ல மைலேஜ் கிடைக்கும். 2012 மாடல் எக்ஸ்எல் டீசல். கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 270 கோட் பண்றோம். ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வாங்க. கிலோமீட்டர் 90,000 ஓடி இருக்கேன். ஓகே. ஒரு சில வண்டிகளுக்கு கிலோமீட்டர் சொல்லாம இருப்பேன், அதுக்கு சொல்லிடுறேன். வண்டிண்ணே, இந்த வண்டி ஹோண்டா சிட்டி வந்து 1,04,000 ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபியஸ்டா 1,10,000 ஓடி இருக்கு. இந்த குவிட் கிளைம்பர் பாத்தீங்கன்னா 75,000 ஓடி இருக்கு. இட்ஸ் 1,30,000 ஓடி இருக்குண்ணே. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு சுமோ கோல்டுண்ணே. டீ போர்ட்லயே இருக்கு வண்டி. 2016 மாடல், 2 ஓனர், டீசல் வண்டி. இன்ஜின் எக்ஸலண்டா இருக்கும், ஒரு சின்ன ஆயில் லீக் கூட இருக்காது. ஒரு நல்ல ஒரிஜினல் கிலோமீட்டர். நான் இப்போ இந்த இன்ஜின் ரூம் காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் இன்ஜின் கண்டிஷன் பாருங்கண்ணே, பக்காவா இருக்கும். ஒரு சின்ன ஆயில் லீக் கூட இருக்காது. 1,20,000 ஓடி இருக்கு, ஒரிஜினல் கிலோமீட்டர். இது வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டிஎன்இபிக்கு ஓடணும். ஓ, இபில ஓடணும். சும்மா டெய்லி ஒரு 50 to 70 கிலோமீட்டர்ஸ் ஓடும். கான்ட்ராக்ட்ல ஓடணும். அந்த கான்ட்ராக்ட்ல எடுத்து இந்த வண்டி எடுக்கிறவங்க இன்ஜின் நல்லா தெளிவான வண்டியா எதிர்பார்க்கறவங்க இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். பெஸ்டா இருக்கும். ஒரு சின்ன ஆயில் லீக் இல்லைண்ணே வண்டியில. உண்மையுமே சொல்ல போனா நல்லா தான் இருக்கு. 2016 மாடல்ண்ணே. ஒரு ஓனர் டீசல். ஒரு ஓனர்ல தான் இருக்கா? சாரி, 2 ஓனர் டீசல். 2வது ஓனர் மாயாவரம் அட்ரஸ், கும்பகோணம் மாயாவரத்துல வரும். ஓகேண்ணே. இது எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் எடுத்து ஒரு 2,50,000 கொடுத்துடலாம். டீ போர்டா சரண்டர் பண்ணி நான் சொல்றேன். டீ போர்ட் சரண்டர் பண்ணி அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2,50,000 கொடுத்துடலாம். ஃபிக்ஸடா கிடைக்கும், அதுல எந்த பார்கெனிங் இருக்காது. 16 மாடல் சுமோ கோல்டு இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது. ஃபிக்ஸட் பிரைஸ் தான். இது நெகோசியபிள் கிடையவே கிடையாது, ஃபிக்ஸட் பிரைஸ் தான். அவங்க பேர்ல டிஓவே பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. ஓரலான பாடியில எல்லாம் இது ஒரு ரஸ்ட் எப்படி இருக்கு? சின்ன சின்ன ஒர்க் இருக்குண்ணே. சைடு மிரர் இல்ல, 4 டயருமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதனாலதான் விலை கம்மியா சொல்றேன். 16 மாடல் லோனே வந்து பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய் ஈஸியா கிடைக்கும் இந்த வண்டிக்கு. ஆமா, நேர்ல வாங்க, கம்மி பண்ணி தரக்கூடியமான ஏதாவது ஒரு சின்ன டிஃபரெண்டா பண்ணி கொடுக்குறேன். ஃபோர்டு ஃபிகோனே 2010 மாடல், 2 ஓனர், டீசல். 1,00,000 ரூபாய் கேட்குறோம், ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். வண்டி நல்லா இருக்கும், எந்த ஒர்க்கும் கிடையாது. ஒரு நல்ல டீசல் மைலேஜ் எஃபிஷியன்ஸான வண்டி. நேரில் வாங்க, ஏதாவது கம்மி பண்ணி கொடுக்கலாம். 2010 மாடல், 2 ஓனர், டீசல். 1,00,000 ரூபாய் கேட்குறோம், ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. ஓவராலா எல்லா வண்டியோட டீடைல்ஸ் பார்த்தோம். ஓகேண்ணே. ஒரு சில வண்டிகள்ல லோ பட்ஜெட் வண்டிகள்ல சின்ன சின்ன குறைகள் இருக்கும், அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துடலாம். ஓகேண்ணே. நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க கண்டிப்பா. பாருங்க, நம்ம கிட்ட வண்டி இல்லைனாலும் வேற பக்கத்து வண்டி எடுத்தும் கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்கிற வண்டியை விற்போம், இல்லாத வண்டியை வேற சைடு எடுத்து கொடுப்போம். ஓகேண்ணே. எந்த வண்டி கேட்டாலும் எடுத்து கொடுக்கலாம். கமிஷன் பேசிஸ் தான். எந்த வண்டி கேட்டாலும் நாங்க எடுத்து கொடுப்போம் கஸ்டமருக்கு. நேர்ல வாங்க, கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா பண்ணி கொடுக்குறோம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. நன்றிண்ணே, நன்றி. ஓகே, கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன கார் பிடிச்சிருந்துச்சு, என்ன பிரைஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியன்களை கரெக்டா, அழகா, எந்தவித முகம் சுளிக்கும் வார்த்தைகள் இல்லாம தெளிவா போட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் பயனுள்ளதா இருக்கும், மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இல்லைன்னா எல்லா மெசேஜையும் டக்கு டக்குன்னு டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அது யாருக்குமே பயனில்லை. உங்களுடைய நேரமும் வேணும் போயிடும். ஸோ அதனால எந்த ஒரு கருத்தா இருந்தாலும் ஏன் அந்த கருத்தை சொல்றீங்க, அதோடைய முரண்பாடு என்ன அல்லது பாராட்டுதல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக போட்டிங்க அப்படின்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பாய். தேங்க்யூ.